கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 73 கடைசி வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் என் இயேசுவையே, என் ஆண்டவரையே நான் சார்ந்திருப்பது தான் என் வாழ்வில் எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய நம்பிக்கை அல்லது பெரிய பலன் என்று சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால், கர்த்தர் செய்கிற எல்லாவற்றையும் நான் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். இட் இஸ் குட் ஃபார் மீ டு ட்ரா நியரர் டு காட். என் ஆண்டவர்கிட்ட நான் அருகில் போய் இருக்கணும், அதுதான் எனக்கு நன்மை. இன்று நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது. வேதத்தை தியானிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? பேரளவில் நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் பேர் ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்காவிட்டால் அதில் என்ன லாபம் இருக்கும்? ஒருவேளை என் இருதயத்தில் நான் ஆண்டவரை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கலாம், அதெல்லாம் பகல் கனவு. நீ ஆண்டவரிடத்தில் எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறாய், உன்னுடைய முழங்கால் எவ்வளவு தேய்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். தானியேல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த தெய்வ மனிதன். வேதத்தில் வாசிக்கிறோம்ல, ஒவ்வொரு தேவ பக்தர்களும் எவ்வளவு நேரம் ஜெபித்தார்கள், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு தயவு செய்து தூரமாய் போய்விடாதீர்கள். அதே அதிகாரம் சங்கீதம் 73 27வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மிகவும் ஷார்ப்பான வசனம். நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போவோமானால் அது நம் இருதயத்தை கலங்க பண்ணும். இதோ வேதம் சொல்லுகிறது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். நான் இது குறித்து விவரிக்க விருப்பப்படல. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, கடினமான வார்த்தையை கர்த்தர் உபயோகிக்கிறார். இன்னொன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? உலகத்தின் முன்பதாக நான் நீதிமான் பரிசுத்தவான் என்று காட்டலாம், ஆனால் என் இருதய ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற இன்று இயேசு வருவாரானால் அவரை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அவரோடு கூட அவருடைய வருகையில், ஆண்டவரே இதோ என்னையும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இன்று உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொறுத்தனை. நான் வேதம் வாசிப்பேன் ஆண்டவரே, நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். என்னுடைய கனவுகள், நான் உம்மை குறித்து சிந்திக்கிற கனவுகளை அல்ல ஆண்டவரே, யூ வாண்ட் ரியாலிட்டி இன் மை லைஃப். என்னுடைய வாழ்வில் நீர் உண்மையான காரியங்களை சம்பவிக்க விரும்புகிறேன். அர்ப்பணிப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. குற்றப்படுத்துவதற்காக அல்ல ஆண்டவரே, உயிர்ப்பிப்பதற்காக நீர் போட்டிருக்கிற விதைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த விதைகள் வளரட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய மேன்மையை காண கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.